ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, zebion ஹோம் தேட்ரு செஸ்ட் மாடலு. இது 4.1. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லா ஓடிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. நம்ம zebion வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பார்ட்னர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் வரை பார்த்து கொடுப்போம். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஊஃபர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது கம்ப்ளைண்ட் தான். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவை எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போர்டில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் கார்டை செக் பண்ணணும். பவர் கார்டு நல்லா இருக்குது. இப்போ இதில் அந்த கம்ப்ளைண்ட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் பார்த்தபோது பார்த்திங்கன்னா, போர்டை கலத்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பவர் வருதா. இப்போ இந்த போர்டில் வந்து இந்த ஐசி தான் பிரச்சனை. இந்த ஐசி பிரச்சனைங்கிறதுனால தான் பவர் ஆட்டோமேட்டிக்காக விட்டு வந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஷேக் ஆகி நமக்கு ஸ்பீக்கர் படிக்கும்போது இப்படி ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் தான் இதில் இருக்குது. இதை வந்து நம்ம சால்ட்ரிங் நல்லா ஹெவியாக வச்சுட்டு இந்த க்ளூ கன் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளூ பண்ணி விட்டோன்னா போதும். இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பார்த்தீங்களா, திருப்பி ஆஃப் ஆகி திருப்பி ஹாயின்னு வரும். பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் கம்ப்ளைண்ட் தான். நல்லா ஓடிட்டுருக்கும், திடீர்னு ஆஃப் ஆகி அப்படி வரும். பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி வருதா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கவங்க போர்டை கலத்தி இந்த ஐசி இல்லைன்னா இந்த கனெக்டரில் எதுவும் லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பவர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஐசியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 7805, அதாவது 5 வோல்ட் ஐசி. இந்த ஐசி தான் நம்மளுக்கு அந்த ப்ளூடூத் பிசிபிக்கு போகக்கூடிய சப்ளை கொடுக்கக்கூடியது. இது நம்மளுக்கு ப்ராப்பராக சால்ட்ரு பண்ணாததுனால ஆடி சேக்காகி நம்மளுக்கு வந்து இந்த இதே ஆட வைக்குது, ஆஃப் பண்ண வைக்குது. பாருங்கள், இப்போ நான் கீழே இருந்து அந்த ஐசியை லைட்டாக ஷேக் பண்ணும்போது பாருங்கள், மேலே உள்ள சால்ட்ரிங் வர பிடிக்க பாருங்கள். இந்த ஐசி வந்து வெர்டிக்கலாக ஹைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு. நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும், அப்போ தான் ஷேக்கு குறையும். வந்து நம்ம இது எல்லாத்தையுமே லைட்டாக டீசால்ட்ரு பண்ணி அப்படியே சால்ட்ரு பண்ண போகிறோம். சால்ட்ரிங் அயன் அது மேலே வைக்க போகிறோம், அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சால்ட்ரிங் அயன் வந்து ஹீட் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதில் மொத்தம் 3 பின் வரும் 7805ல். ஒரு இது 5 வோல்ட்டு, ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. 12 வோல்ட்டை அப்படியே நம்மளுக்கு வந்து 5 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது பண்ணுது. எதுக்காண்டி இது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு க்ளூ போடணும் அப்படின்னா, அப்போ தான் நல்லா பிடிக்கும் அந்த ட்ராக்கில். மேக்ஸிமம் அந்த கிரவுண்டு கட் ஆகும். கிரவுண்டு தான் பிரச்சனை. கிரவுண்டு வந்து சரியாக அப்படி கனெக்ட் ஆகாமல் விட்டு கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி ஏதாட்டு ட்ராக்கு லூஸாக இருந்தாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ ஓரளவு சால்ட்ரிங் மெல்ட் பண்ணி நல்லா பிடிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளூ கன் வந்து ஹீட் ஆகிட்டு, இப்போ நம்ம இந்த ட்ராக்லேயும் நம்ம வைக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயும் நம்ம வைக்க போகிறோம். ஆடக்கூடாது, அதான் நம்மளுக்கு காரணம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சாச்சு நல்லா க்ளூவை. அதே மாதிரி ஹீட் சிங்கை ஒட்டியும் வச்சுக்கணும். ஹீட் சிங்க்லேயும் இந்த போர்டுலேயும் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த க்ளூ, அப்போ தான் ஆட்டம் இருக்காது.
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். கொஞ்சம் டைம் எடுக்க அது நல்லா ஒட்டிடும். ஒட்டிட்டு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஷேக் இருக்காது. நம்மளுடைய ப்ராப்ளமும் ஓவர் கம் ஆயிரும். பார்க்கலாம். பேக் சைடு நல்லா ஒட்டிட்டு, ஹீட் சிங்க் பின்னாடியும் ஒட்டிட்டு, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவரை ஆன் பண்ணிட்டேன். ஆக்ஸ் மோட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸ் மோடு சேஞ்ச் ஆகவே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் ஆனாலுமே ஆஃப் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான். கேம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்ஸ் ரிலேட்டடான வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.